Hey friends, hi, hello, வணக்கம். ஸோ லாஸ்ட் மினிட் ப்ரிப்ரேஷனில் கெமிஸ்ட்ரியை பற்றின பல ஆஸ்பெக்ட்ஸில் பார்த்துட்டே இருக்கும்ல. அந்த வகையில் இப்போ இந்த பர்டிகுலர் வீடியோவில் மெட்டல்ஸ் அண்ட் தேர் ஒர்க்ஸ் இதை பற்றி தான் பார்க்க போகும். ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாமை பொறுத்த வரைக்கும் ஆப்வியஸ்லி இதில் வந்து கேள்விகள் வரதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது ஜாஸ்தி. ஓக கொடுத்த மெட்டல் நேமும் கேட்கலாம், மெட்டலில் கொடுத்த ஓக் நேமும் கேட்கலாம், இல்லை மேட்ச் த ஃபாலோயிங்லையும் கேட்கலாம், இல்லைனா ஸ்ட்ரைட்டாகவே ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துட்டு கரெக்டாக தப்பான்னு கூட கேட்கலாம். ஸோ எந்த ஆஸ்பெக்டில் கேட்டாலும் நம்மளால் அதுக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். அண்ட் சிங்கிள் மெட்டலுக்கு எக்கச்சக்கமான ஓக்ஸ் இருக்குங்க. எல்லா ஓகையும் உங்களால் படித்து முடிக்க முடியாது. பட் இம்பார்ட்டண்ட்டான சில ஓக இருக்குது தெரியுமா, அதை மட்டும் தான் நம்ம இப்போ பார்க்க போகும். அண்ட் இம்பார்ட்டண்ட்டான சில மெட்டல்ஸ்க்கு மட்டும் தான் பார்க்க போகும். ஸோ எல்லா மெட்டல்ஸையும் நம்ம பார்த்து அப்படி பயங்கரமாக பர்ஃபெக்டாக படிக்க போகும் அப்படிங்கிறது கிடையாது. லாஸ்ட் மினிட்ல இந்த மாதிரியான கேள்விகள்லாம் அதுக்கான வாய்ப்புகள் இருக்குப்பா, படிச்சுக்கோங்க அப்படிங்கிறத தான் நம்ம பார்க்க போகும். ஸோ லெட்ஸ் பிகின். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகுது அலுமினியம் தான். அலுமினியம் எல்லா இடத்துலையுமே இருக்கும்ல, உங்களுக்கு ஒரு ஐடியா இருக்கும்ல அலுமினியமை பற்றி. ஸோ அதே தான் அலுமினியோட சீஃப் ஓக் என்ன அப்படின்னா பாக்சைட் தான். ஸோ பாக்சைட்டில் அலுமினியம் இருக்குது. இதை தவிர கொரண்டம், அதுக்கப்புறம் கயோலைட்டு அண்ட் ஃபெல்ஸ்பர்க், இது எல்லா இடத்துலையுமே வந்து அலுமினியமோட யூசேஜ் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஞாபகம் இல்லைனாலும் பரவாயில்ல, பாக்சைட் தான் யூஸ்வலாக கேட்பாங்க. ஸோ பாக்சைட் அப்படிங்கிறத நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஏபி பாக்சைட் அப்படின்னா அலுமினியம், அலுமினியம் அப்படின்னா பாக்சைட். நல்ல ஞாபகம் இருக்கா? ஓகேப்பா. அடுத்தது என்ன அப்படின்னா பொட்டாசியம். ஸோ பொட்டாசியமுக்கு வந்துட்டு நிட்ரே அப்படிங்கிறது அண்ட் கார்னலைட் அப்படிங்கிறது ரெண்டுமே பொட்டாசியமுக்கான பேஸ் ஓகா இருக்குது. ஸோ கார்னலைட் அப்படிங்கிறதும் பொட்டாசியமோடது தான், நிட்ரே அப்படிங்கிறதும் பொட்டாசியமோடது தான். ஓகேப்பா. இதை நான் எப்படி ஞாபகம் வச்சுக்க அப்படின்னா ஹாவ் சம் கைண்ட் ஆஃப் நிமோனிக்ஸ். லைக் எனக்கு இதுக்கான நிமோனிக்ஸை கரெக்டாக ஃப்ரேம் பண்ண தெரியல. நிட்ரே அப்படின்னாலே ஏதாவது பொட்டாசியம் அந்த மாதிரி சும்மா நான் அப்படியே ஞாபகம் வச்சுட்டேன். ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு குட்டியான கதையை வச்சுக்கோங்க. ஸோ தட் உங்களுக்கு அது ரிமெம்பர் ஆகிற மாதிரி நான் எனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒன்று வச்சுக்குவேன், அவ்வளோதான். அடுத்தது மர்க்குரி. மர்க்குரியில் வந்துட்டு சின்ன பேக் அப்படிங்கிறதா அதோடைய அந்த ஒரு பேர். ஓகே. ஸோ சின்ன பேக் அப்படிங்கிறது என்ன, இதுக்கு ஒரு பெரிய கதை சொல்லுவேன், அதெல்லாம் நீங்கள் கண்டுக்காதீங்க. மர்க்குரி அப்படின்னோடனே என் மைண்ட் தெர்மோமீட்டருக்கு போயிடும். ஏன்னா தெர்மோமீட்டருக்குள்ளே இருக்கிறது மர்க்குரி. ஸோ சின்னதாக ஃபீவராக வந்துச்சுன்னா கூட டக்குன்னு நம்ம டாக்டர்கிட்ட போவோம். டாக்டர் என்ன சொல்லுவாங்க, நம்ம வாயில் தெர்மோமீட்டர் வைப்பாங்களா. ஸோ சின்னதாக ஃபீவர், சின்ன மர்க்குரி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கா. ரொம்ப கேவலமாக இருக்குன்னு எனக்கு தெரியுது. பட் வழி இல்லை. நான் இந்த மாதிரி ஏதாவது கொஞ்சம் சில சமயம் எதுவுமே கிளிக் ஆகலை, மைண்டு பிளாங்காக இருக்குது அப்படின்னா அது பெருசாக வச்சு படிப்பேன். பட் நான் ஞாபகம் வச்சுப்பேன். ஸோ நீங்கள் உங்களுக்கு இவ்வளோ பெருசாக இல்லை, நான் சின்னதாக ஞாபகம் வச்சுப்பேன் அப்படின்னா அதை வச்சுக்கோங்க. சிலர்லாம் அது அப்படியே படிக்கிறீங்க. எப்படி நீங்கள்லாம் இவ்வளோ நாலேஜபிளாக இருக்கீங்கன்னு சத்தியமாக எனக்கு தெரியல. நமக்குலாம் வந்துட்டு ஏதாவது கதை வச்சு படித்தாலே மறந்து போயிடும். இதில் அப்படியே படிக்கிற ஆட்கள்லாம் உண்மையாகவே வேற லெவல் தான். அடுத்தது வந்துட்டு மெக்னீஷியம். மெக்னீஷியமுக்கு மெயினானது மேக்னசைட் ஓக் தான். இது நமக்கு இந்த ஏதோ என்சிஆர்டி புக்லேயே கூட இதுக்கு ஒரு பெரிய கதை கொடுத்துருப்பாங்க. எவனோ ஒருத்த மெக்னீஷியத்தை எப்படி கண்டுபிடிச்சா அந்த மாதிரிலாம் ஏதோ கதை கொடுத்துருப்பாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லை. ஓகே. மேக்னசைட் ஓகு. அடுத்தது டோலமைட்டு, எப்சம் சால்ட்டு. இது எல்லாமே மெக்னீஷியமோட பேஸ் ஓகா இருக்கு. ஸோ என்னெல்லாம் அப்படின்னா மெக்னீஷியம், மேக்னசைட்டு கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். மேக்னசைட் மாதிரியே தான் என்ன இருக்குது, டோலமைட் அப்படின்னு இருக்கா. அண்ட் எப்சம் சால்ட்டு எல்லாமே மெக்னீஷியம்காக. கால்சியமுக்கு கால்சைட்டு ஈஸியாக இருக்குல்ல. கால்சியமுக்கு கால்சைட் அண்ட் இன்னொன்று வந்துட்டு ஃப்ளூகோஸ்பர்க். ஸோ ஃப்ளூகோஸ்பர்க் அண்ட் கால்சியமுக்கு கால்சைட். இது எல்லாமே பேசிக்காக உள்ளது. அடுத்தது சில்வர். சில்வருக்கு என்னன்னா ரெண்டு இது, ரூபி சில்வர், ஹார்ன் சில்வர் ரெண்டுமே வந்து சில்வருக்கானது. ஸோ ரூபி சில்வர், ஹார்ன் சில்வர் ரெண்டுமே வச்சுக்கலாம். ஓகே. இதை தவிர ஏதாவது இருக்கும், பட் அவ்வளோலாம் நீங்கள் டீட்டெயில்ஸாக போட வேண்டாம். ஜஸ்ட் வாட் இஸ் இட் அப்படிங்கிறத பார்த்தா போதும். அடுத்தது வந்து காப்பர். காப்பருக்கு வந்து குப்ரைட்டா. ஓகே. குப்ரைட் அப்படிங்கிறது. அடுத்தது காப்பர் கிளான்ஸ், காப்பர் பைரைட்ஸா. ஸோ இதெல்லாம் ஆப்ஷன் தான் நீங்கள் ஈஸியாக எடுத்துக்குவீங்க. காப்பர் கிளான்ஸ், காப்பர் பைரைட்ஸ் எல்லாமே காப்பர் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கும். குப்ரைட் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது லெட். லெட்டுக்கு கலீனா. கலீனா அப்படின்னா லெட்டு. இன்னொன்று செகுசைட்டா. ஸோ செகுசைட் அப்படிங்கிறது ஓகே. கலீனா ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரெண்டும் எதுக்கு, லெட்டுக்கு. ஸோ கலீனான்னு யாரோ ஒருத்தங்க இருந்தாங்க, அவங்க தான் நம்மளை லீடு பண்ணிட்டு போனாங்க. அப்படியே ஏதோ ஞாபகம் வச்சுக்கோங்க, ஞாபகம் வந்துடும். அடுத்தது யுரேனியம். யுரேனியமுக்கு பிச் பிளெண்ட். பிச் பிளெண்ட் அப்படிங்கிறது தான் யுரேனியம். அடுத்தது தோரியம். தோரியமுக்கு மோனோசைட்டு. மோனோசைட் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும்ல, சாண்டு தான். ஸோ மோனோசைட் சாண்டு இந்தியாவில் எங்கே அதிகமாக இருக்குது தெரியுமா? கேரளா கோஸ்ட்டில் தான் அதிகமாக இருக்கும். ஸோ அதுக்கு ஒரு ஹிஸ்டாரிக்கலாலும் கதை இருக்கும். லைக் இந்தியா இன்டகிரேஷன், இண்டிபெண்டன்ஸ் வாங்குற டைமில் வந்துட்டு இந்த மோனோசைட் சாண்டை வச்சு ஒரு பாலிடிக்ஸ் நடந்திருக்கும். அது என்ன அப்படிங்கிறத நீங்கள் அப்புறமா படிக்கும் போது பார்த்துக்கோங்க. இப்போதைக்கு அந்த கதையெல்லாம் நமக்கு தேவையில்லை. தோரியம் அதில் அதிகமாக இருக்குது. ஸோ யுரேனியம், தோரியம் இப்போ ரொம்ப இம்பார்ட்டன்ஸ், ஹை இம்பார்ட்டன்ஸ் உள்ள ஏரியாஸில். ஸோ ஜஸ்ட் வாட் இஸ் இட் அப்படின்னு மட்டும் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ காப்பருக்கு மெயினாக குப்ரைட்டு, லெட்டுக்கு கலீனா அண்ட் யுரேனியமுக்கு பிச் பிளெண்டு, தோரியமுக்கு மோனோசைட்டு. ஓகேப்பா. அடுத்தது என்ன அப்படின்னா ஜிங்க். ஜிங்க்குக்கு ஜிங்க் பிளெண்ட் ஈஸியாக இருக்குல்ல. ஜிங்க் பிளெண்டு. அதே மாதிரி ஜிங்க் சைட்டு. மெயினாக கேலமைன். கேலமைன் அப்படிங்கிறது என்னது, லாக்டோ கேலமைன்லாம் இருக்குல்ல. ஸோ அதெல்லாம் ஜிங்க் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேயா. நெக்ஸ்ட் அயனுக்கு ஹேமடைட் ஓக். அயன் இஸ் மேட் ஆஃப் ஹேமடைட் ஓக். இது சின்ன வயசுலேருந்தே படிச்சிருப்பீங்க, இல்லைனாலும் ஞாபகம் வச்சுக்கோங்க, ஹேமடைட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது மேக்னசைட்டு அண்ட் சிடரேட். ஸோ இது எல்லாமே அயனுக்கு.
டின்னுக்கு வந்துட்டு கேசிஸ்டரேட்டா. ஸோ டின்னுக்கு என்ன அப்படிங்கிறத லைட்டாக அப்படியே பார்த்துக்கோங்க. ஓகே, இதில் எல்லாம் உங்களால் ஞாபகம் வச்சு காட்டியுமே பரவாயில்ல, ஒன்றும் தப்பு கிடையாது. ஜஸ்ட் பேசிக்கான உள்ள சில விஷயங்களை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அலுமினியமுக்கு பாக்சைட்டு, அது கம்பல்சரியாக தெரிஞ்சிருக்கணும். ஸோ மற்றதில் லைட்டாக வாசிச்சு விட்டுக்கோங்க. பொட்டாசியமுக்கு கார்னலைட்டு அண்ட் நைட்ரே ரெண்டுமே தெரிஞ்சுதான் ஆகணும். மர்க்குரிக்கு சின்னது ஞாபகம் வந்துடும். அடுத்தது மெக்னீஷியமுக்கு மேக்னசைட்டு, டோலமைட்டு, எப்சம் சால்ட் மூணுமே கேட்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கால்சியமுக்கு கால்சைட்டு, அவ்வளோதான். கால்சியம் கால்சைட் ஈஸியாக இருக்கும். அது சில்வருக்கு இது ஒன்றும் பெருசாக இல்லை. ரூபி சில்வர், ஹார்ன் சில்வர் பார்த்தாலே எழுதிக்கலாம். காப்பருக்கு குப்ரைட், காப்பர் கிளான்ஸு, காப்பர் பேக்கெட்ஸ் அதெல்லாம் வேணாம். நெக்ஸ்ட்டு லெட்டுக்கு வந்துட்டு கலீனா, அதுக்கப்புறம் செருசைட்டு. யுரேனியமுக்கு பிச் பிளெண்ட், அது நம்ம ஊரில் இல்லை, அதனால தான் இப்போ நம்ம வந்து யுரேனியமுக்காக எல்லா கண்ட்ரிஸ்ட்டும் கேட்டுகிட்டே இருக்கோம்ல. ஸோ பிச் பிளெண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. மோனோசைட் அப்படிங்கிறது வந்து நம்ம தோரியமுக்காக வேண்டிய மோனோசைட் அப்படிங்கிறது ஒரு சாண்டு தான். ஓகே, ஞாபகம் இருக்கா? அடுத்தது ஃபைனலி ஜிங்க்கு ஜிங்க் பிளெண்டு, கேலமைட்டு அண்ட் ஜிங்க் சைட்டு எல்லாமே. நெக்ஸ்ட்டு அயனுக்கு ஹேமடைட்டு, மேக்னடைட்டு, சிட்ரேட்டு அண்ட் டின்னுக்கு வந்துட்டு கேசிட்டரைட்டு, அவ்வளோதான். ஸோ டோட்டலாக நம்ம எல்லாம் பார்த்து முடிச்சிட்டோம்ல. ஓரளவுக்கு உங்களுக்கு ஐடியா வந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஜஸ்ட் 1 or 2 ரிவிஷன்ஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே இது கண்டிப்பாக ஞாபகம் இருக்கும். ஸோ என்ன மாதிரி கேள்விகள் கேட்டாலும் உங்களால் இப்போ ஆன்சர் பண்ண முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடன்ஸோட நம்ம ப்ரொசீட் பண்ணலாம். ஆல் தி வெரி பெஸ்ட் அண்ட் ஃபார் த ஃபைனல் நோட், ஸ்ட்ரைவ் ஃபார் கண்டினியூஸ் இம்ப்ரூவ்மெண்ட் இன்ஸ்டெட் ஆஃப் பர்ஃபெக்ஷன். ஸோ ஜஸ்ட் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணிக்கோங்க. நான் பர்ஃபெக்டாக இல்லை அப்படின்னு எந்த காலகட்டத்திலையுமே நினச்சிக்க கூட செய்யாதீங்க. ஏன்னா அது இங்கே அவசியமே கிடையாது. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். இஃப் யூ ஹேவ் எனி டவுட்ஸ் ப்ளீஸ் டூ சே மீ இன் த காமெண்ட்ஸ் பிலோ. அண்ட் ஃபார் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ் டெலிகிராம் சேனலோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும். ப்ளீஸ் டூ ஜாயின் ஓவர் தே. தேங்க்யூ.